கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட சிலுவையின் செய்தியாக நாம் தியானிக்க முன்பாக கடவுளை நோக்கி பார்ப்போம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த சிலுவை நாட்களை உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு யோவான் 3:16 இப்படியாக நம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதற்கு அளவே இல்லை. அவருடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக இந்த பூமியில கொடுத்து இந்த நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநீதிக்காக அவர் சிலுவை சுமந்து மரிக்க அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்திருந்தார். இல்லையா? இந்த அளவு அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இல்லையா? அதை ஒரு நாள் நம்ம அளந்து பார்க்கவும் முடியாது. இல்லையா? ஸோ இந்த நாள்ல நாம் இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் அவர் நம்மீது கொண்டிருந்த அன்பு. அதுக்கு ஈடாக இன்றைக்கு நாம் என்னத்தை செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனை காத்திருக்கிறார். நம்மை அவர் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை கண் இமை காப்பது போல நம்மை காத்து வழிநடத்தி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆக அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் இன்னொரு காரணம், ஒருவரும் கெட்டு போகாமல். அல்லேலூயா. எவனோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில மனம் மாறினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட சந்தோஷத்தை உண்டாக்குற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறும்போது அவர் பரலோகத்தில் அங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாகும். அந்த கொண்டாட்டம் நம்மால் உண்டாகுது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆனந்தம் பாருங்க. ஆக இன்றைக்கு இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம், இந்த உலகத்துல தர முடியாத ஆனந்தம், இந்த உலகத்துல நித்திய வாழ்வுக்கு நேரம் நடத்த முடியாத இந்த சூழல நாம் நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாய் இந்த ஜனங்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் அவருக்கு நேராய் வழி நடத்துவோம். நாம் ஒவ்வொரு மீது அன்பு செலுத்துவோம், அவரை விசாரிப்போம். நாம் எபிரேயர் 10:24 வாசிக்கிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருவருக்கு ஒரு கவனிக்க வேண்டியவரா இருக்கிறோம். அதனாலதான் அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் கவனிக்கிறவராய் தேடி போனார், விசாரித்தார். அப்போ இந்த சிறியவர்களுக்கு எது செய்கிறோம் அது எனக்கே செய்யுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது நம்ம கவனிக்கணும், அன்பு செலுத்தணும். இரண்டாவது நற்கிரைகளுக்கும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதா பார்க்கிறோம், நாம் ஒருவரில் ஒருவர் கவனித்து விசாரிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்பேற்பட்ட அன்பு இருக்கிறதா? அப்பேற்பட்ட விசாரிப்பு இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து இந்த சிலுவை நாட்களில் பார்ப்பதற்கான இது ஒரு தருணம். நாம் யார் மீதாவது கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? நற்கிரியை செய்வர்களா இருக்கிறோமா? அன்பு செலுத்துவர்களா இருக்கிறோமா? கவனித்து விசாரிக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஒருவர் நாம் அவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.